அன்னை மரியாளை இணை மீட்பர் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லி அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திருத்தந்தை வந்து ஒரு கோட்பாடை வந்து அறிவிச்சிருக்காரு இல்லையா. ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த திருத்தந்தைகளும், அதாவது உதாரணமாக எடுத்தீங்கன்னா திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர், இவங்கெல்லாம் அதே போல் ஒரு சில புனிதர்கள், புனித அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி, புனித தந்தை பியோ, அன்னை தெரேசா, புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே, இந்த மாதிரி சில புனிதர்கள் எல்லாருமே வந்து அன்னை மரியாளுக்கு இந்த இணை மீட்பர் அப்படின்ற பட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் அவங்க அன்னை மரியாளை இணை மீட்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னை மரியாளுக்கும் மீட்பு திட்டத்தில் பங்கு இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சிலுவையில் பாடுபட்டு நமக்காக உயிரையே பலியாக கொடுத்து நமக்கு மீட்பை கொண்டு வந்தார். ஆனால் இந்த மீட்பு திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மீட்பு திட்டம், இந்த ப்ராசஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபிரியல் தூதர் வந்து கன்னி மரியாளுக்கு வந்து மங்கள வார்த்தை சொல்கிறார், அனௌன்சியேஷன், அதை வந்து சொல்கிறாரு இல்லையா. இது மாதிரி வந்து மீட்பர் வந்து உங்களுடைய வயிற்றில் வந்து கருவாகி மண்ணுலகத்தில் பிறக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு, அப்போது அன்னை மரியாள் வந்து ஒரு ஒப்புதல் தராங்க, இதோ ஆண்டவருடைய அடிமை, சொற்படியை எனக்கு ஆகட்டும் சொல்லிட்டு. அப்போ அந்த மீட்பு திட்டம் வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. மீட்பு திட்டத்துக்கு அவங்க ஒரு ஒப்புதல் தராங்க இல்லையா. அதனால் அந்த மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாளுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற காரணத்தால் தான் இந்த இணை மீட்பர் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டது. இன்னும் ஆழமாக இதை நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பாடுகள் பட்டார், உடல் அளவில் நமக்காக அடிக்கப்பட்டார், காயங்கள் பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிரையே பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த வழிகளையும் வேதனைகளையும் தன்னுடைய மனதார அனுபவிச்சிருக்காங்க. இது அன்னை மரியாள் மட்டும் இல்லை, 10 மாதம் தன்னுடைய மகன் சுமந்த தன்னுடைய மகன் வேதனைப்படும் பொழுது எந்த தாயாக இருந்தாலும் அந்த வேதனையை வந்து அனுபவிப்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குழந்தையாக இருக்கும் பொழுது கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா. லூக்கா நற்செய்தியில் இடம்பெறக்கூடிய இறை வார்த்தை தான் இது, சரிங்களா. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சிமியோன் தீர்க்கதரிசி அன்னை மரியாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அப்போது அன்னை மரியாள் வந்து ஆண்டவருடைய பாடுகள் படும் பொழுது அன்னை மரியாள் மனதளவில் வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமாகவே உரைக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த மீட்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே பாடுகளை தன்னுடைய இதயத்தில் ஒரு வாள் ஊடுருவுற அளவுக்கு அன்னை மரியாளும் வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த காரணங்களால தான் சில புனிதர்களும் திருத்தந்தைகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னை மரியாளை வந்து இணை மீட்பர், அதாவது கோரிடம்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஆனால் நம்முடைய திருத்தந்தை, இப்போ இருக்கிற திருத்தந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இணை மீட்பர் அப்படின்ற வார்த்தையால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இந்த இணை மீட்பர் அப்படின்ற பட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, அன்னை மரியாளை வந்து திருச்சபையும் திருத்தந்தையும் ஒதுக்கலை, அன்னை மரியாளுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் குறைக்கவில்லை.